இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபருடைய வாழ்வில் வருவாரானால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு எதுவா இருந்தாலும் அந்த குறைவை அவர் நீக்குவார். கானாவூர் என்கிற அந்த இடத்துல நடந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இயேசப்பா அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த குறைவை அவர் நிவர்த்தியாக்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். சரீரத்தில் குறைவுபட்டவர்கள், வியாதி நிமித்தம் பலவீனப்பட்டவர்கள் இயேசுவின் நிமித்தம் அற்புதமான விடுதலையை பெற்றபோது அந்த குறைவுகள் அவர்களுக்கு இருந்த அறிகுறியே இல்லாதபடிக்கு அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தியதெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அந்த சபையாரை ஆசீர்வதிக்கும் போது சொல்றார், மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இவங்க ஊழியத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெரும் பண உதவி செய்தவர்கள். ஆகவே அவங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்து அவங்கள பிளஸ் பண்ணும்போது சொல்றான், இயேசு உங்களை பொருளாதாரத்துல எந்த குறைவும் இல்லாதபடி அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இயேசப்பா ஒரு நபருடைய வாழ்வில் குறுக்கிட்டால் அந்த நபருடைய வாழ்க்கையில எந்த குறைவுமே என்ன செய்யாது, இருக்காது. அதனாலதான் தாவீது சொல்ற, நான் தாழ்ச்சி அடையே, அவர் என் மேய்ப்பரா இருக்கும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், குறைந்து போக மாட்டேன். எந்த தேவைக்கும் நான் யாரிடத்திலும் போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, இருக்காது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில் நீங்க எதுல குறைவுபட்டிருக்கீங்க? ஞானத்துல குறைவுபட்டிருக்கீங்களா? இந்த இயேசுவை நீங்க கூப்பிடுங்க. அவர் ஞானத்தை தருகிற தேவன். அந்த ஞானத்தில் உங்களுக்கு காணப்படும் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். பலம் உங்களுக்கு குறைந்து போயிருக்கிறதா? பலவீனத்து நிமித்தம் உங்கள் சரீரத்துல நீங்க குறைவுகளை ஃபீல் பண்றீங்களா? ஏசப்பா கூடுங்க. அவர் பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உங்களை குணமாக்கி அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். பொருளாதாரத்துல நீங்க குறைவுபட்டிருக்கீங்களா? ஆண்டவர் தான் சம்பூர்ணமான நன்மைகளை தருகிறவர். வானத்திலிருந்து தம்முடைய பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர் தான். இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான். ஆஸ்திகளை கேட்டு வாங்கினான். தவறான வழியில எல்லா பணங்களையும் செலவு பண்ணான். ஆனா எல்லாவற்றையும் அவன் இழந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் குறைவுபட தொடங்கினான். அப்பதான் யோசிக்கிறான், என் தகப்பனார் வீட்டுல கூலிக்காரர்களுக்கு கூட வயிறார சாப்பாடு இருக்கு, ஆனா எனக்கு இல்லையே, நான் எல்லா விதத்திலும் குறைவுபட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படும் போதுதான் அவன் திடீரென்று புத்தி தெளிந்து ஒரு வார்த்தையை யோசிக்கிறான். பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன். அதனால என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூலிக்காரர்களில் ஒருவனாவது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன்னு எந்திரிச்சு போனா பாருங்க. தகப்பன் பாருங்க, எப்பவுமே தன்னுடைய பிள்ளை தன்னை தேடி வருவான் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தபடினால் அவன் சொல்றான், என் மகன் மரித்து போனவன் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான், அதனால இது சந்தோஷப்பட்டு களி கூறுகிற ஒரு நாள் என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இன்னைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க குறைவுபட்டதற்கு காரணம் உங்களுடைய தவறுகளா இருக்குமானால், மீறுதல்களா இருக்குமானால், பாவத்து நிமித்தம் நீங்கள் இழந்தது போனது உண்மையா இருக்குமானால், அவ்வளவுதான், நான் ஒரு பாவி, நான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் முடிவு, இந்த குறைச்சலிலேயே நான் மடிய போகிறேன் என்று நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்க இந்த இயேசுவினிடத்தில் வந்தால் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற குறைவு நீங்கும். இயேசுவினிடத்தில் வாருங்கள், நிறைவடைவீர்கள். தேவனே, யாரெல்லாம் குறைவுபட்டிருக்காங்களோ உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே அவர்கள் நிறைவடைய கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.